Everyone, this is Malati from MA Matriculation High Secondary School. Today we are going to discuss about 12th Standard Commerce Elements of Marketing Chapter 13. Okay. Meaning of market. The word market is derived from the Latin word marketus, which means trade, commerce, mercantise, a place where business is transacted. மார்க்கெட் அப்படின்னா எல்லாருக்குமே என்ன தெரியும், ஒரு இடத்துல பொருள் வாங்கி விற்கிற இடம் பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் டிரைவ் ஃப்ரம் த வேர்ட் மார்க்கெட்டஸ் அப்படின்ற வேர்டில் இருந்தால் அது வந்து மார்க்கெட்டுன்ற வேர்டே டிரைவ் ஆச்சு. அதில் என்ன இருக்குது, மார்க்கெட்டஸ்ன்றதில் என்ன அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட்னா வணிகம், காமர்ஸ்னா buying and selling activities, and mercantise, it is nothing but doing buying and selling activities, and place where business is transacted. ஒரு பொருள் வாங்கி விற்கிற இடத்துக்கு பேர் தான் நம்ம மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மார்க்கெட்டுன்றது வந்து மார்க்கெட்டஸ்ன்ற வேர்டு மூலயமா தான் டிரைவ் ஆச்சு. மார்க்கெட்டஸ்ன்ற வேர்டில் ட்ரேட், காமர்ஸ், மர்கன்டைஸ் இது எல்லாமே அடங்கி இருக்கு. Definition of market. In the words of Clark and Clark, a market is a center or an area in which the forces leading to exchange title to a particular product operate and towards which the actual goods tend to travel. அவங்க என்ன கிளார்க் அண்ட் கிளார்க்ன்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கே வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை மீட் ஆகுதோ அந்த இடத்துக்கு பேர் தான் மார்க்கெட் கிளியரிங் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மார்க்கெட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இந்த டயக்ராமில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த சைடு வந்து ப்ரைஸ், இங்கே வந்து குவான்டிட்டி. ஓகே, ரெண்டுமே டிமாண்டும் சப்ளையும் எந்த இடத்துல மீட் ஆகுதோ அந்த இடத்துக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், மார்க்கெட் கிளியரிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீடு ஃபார் மார்க்கெட், தேவை, எதுக்காக மார்க்கெட் வேணும் நமக்கு அப்படின்னா, டு எக்ஸ்சேஞ்ச் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, பிஃபோர் இன்வென்ஷன் ஆஃப் மணி we have followed barter system, but nowadays money has been there for doing the business activity. So for exchanging the goods and services we need market. ஒரு பொருள் நம்ம தயாரிக்கிறோன்னா அதை விற்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு இடம் வேணும், அது பேர் என்னன்னு சொல்லுவோம், மார்க்கெட். டு அட்ஜஸ்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை பை ப்ரைஸ் மெக்கானிசம். ஓகே, டிமாண்டும் சப்ளையும் வந்து எப்படி வந்து இதுவாகும்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி பை ப்ரைஸ் மெக்கானிசம். டிமாண்ட் அதிகமாக இருந்தால் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும், டிமாண்ட் கம்மியாக இருந்தால் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் த சொசைட்டி, நம்ம சொசைட்டியில் லைஃப் குவாலிட்டி வந்து எப்படி இருக்கணும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் டு இன்ட்ரடியூஸ் நியூ மாடல்ஸ் ஆஃப் லைஃப். ஓகே, நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம நியூவாக இனோவேட் பண்ணி நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். அண்ட் டு டெவலப் ப்ராடக்ட் பை என்ஹான்சிங் மார்க்கெட் செக்மெண்ட், ப்ராடக்ட் நிறைய உற்பத்தி பண்ணுறது மூலயமா நம்மளோட கன்சியூமே டெவலப் ஆகும். தீஸ் ஆர் த நீட்ஸ் ஆஃப் மார்க்கெட். And now we are going to discuss about the classification of markets. Market has been classified into 4 types on the basis of area, on the basis of goods, on the basis of economics, and on the basis of transaction. First one, on the basis of area. ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 4 types இருக்குது இல்லையா, ஃபேமிலி, லோக்கல், நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல். அண்ட் on the basis of goods there are 2, commodity and capital market. And on the basis of economics there are 2, perfect market and imperfect market. And on the basis of transaction there are 2, spot and future market. Now we are going to discuss about on the basis of geographical area. Okay, ஏரியானா நம்மளோட இடத்து பக்கத்துலேயே இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஜியோகிராஃபிக்கல் ஏரியா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கோம் இல்லையா, அதுதான். Family market, when exchange of goods or services are confined within the family or close members of the family. ஓகே, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே நம்ம வந்து பொருளை வாங்கி விற்றுக்குறோம் அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம், ஃபேமிலி மார்க்கெட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலியாகவும் இருக்கலாம், இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம். லோக்கல் மார்க்கெட். Local market, participation of both the buyers and sellers belonging to the local area or areas
மேபி டவுன் ஆர் வில்லேஜ் இஸ் கால் லோக்கல் மார்க்கெட். நம்ம லோக்கலாக நம்ம இருக்கிற ஏரியாக்குள்ளே ஓகே ஃபேமிலினா நம்ம மெம்பர்ஸ் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள வந்து ஃபேமிலி மார்க்கெட் சொல்லுவோம். லோக்கல் மார்க்கெட் அப்படின்றது நம்ம இருக்க லொக்காலிட்டிலேயே பக்கத்துலேயே இருப்பாங்க, நம்ம வீட்டு பக்கத்து நம்ம ஏரியாலேயே இருப்பாங்க. நம்ம இப்போது டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்ன்னு சொல்கிறோம், நம்ம கிட்டேயே இருக்கிறது ஏரியாக்குள்ளேயே இருக்கவங்க பேர் என்னன்னு சொல்லுவோம்? லோக்கல் மார்க்கெட். Next, national market. National market. The same product or services offered to customers who are spread around the country. நம்மளோட நாட்டில் எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. நம்ம நாட்டில் எங்கே வேணாலும் நம்ம வந்து போயிட்டு பொருளை வாங்கி விற்க முடியும். அதுதான் வந்து நேஷனல் மார்க்கெட். A business may have several locations in the country in order to reach those customers. நிறைய சப்ளையர்ஸ் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருக்குமே நம்ம ரீச் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த நேஷ்னல் மார்க்கெட்டே யூஸ் பண்ணுறோம். A startup or small business can be focused on a national market, although it is likely that it will have a very small share of the market. எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து நம்ம பண்ணுற பிஸ்னஸ் வந்துட்டு ஸ்மாலாக ஆரம்பித்தோன்னா கூட நம்ம அதை வந்து க்ரோத் பண்ணி நிறைய பெரிய இடத்துல இருக்கணும், பெரிய ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி இன்னும் பிஸ்னஸை நம்ம வந்து டெவலப் பண்ணணும்னா ஸோ வி ஹாவ் டு பி இன் த நேஷ்னல் மார்க்கெட் ஆல்சோ. நம்ம அந்தளவுக்கு ஓவரால் கண்ட்ரியில் நம்ம வந்து நம்மளோட குட்ஸை விற்கத்தா மட்டும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். Then international market or world market. Throughout the world, okay, all over the world, if we are doing a business, that is called as international market or world market. Which international marketing strategy? Centralized marketing strategy. Production on scale or sale of goods from central location rather than utilizing specific marketing offices in each nation market. Centralized marketers prepare strategies that cover large geographical areas and still can culture difference into account. Cost benefits, economies of scale, often less expensive with the much less duplication. என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து சென்ட்ரலைஸ்டு பிளேஸ் மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் மார்க்கெட் மூலயமா அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸும் வளரும், அப்புறம் கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸுமே மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா காஸ்ட் கம்மியாக இருக்கும், லெஸ் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், வித் அ லெஸ் டூப்ளிகேஷனாகவுமே எதுவுமே இருக்காது. தென் டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி uses local production facilities, advertising and marketing research companies, sales reps, etc. to target international market, provides company within close proximity to markets, flexibility to spot and respond to the trends and ability to sensitive to the different cultural customs. இது வந்து டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கும். சென்ட்ரலைஸ்டு பிளேஸ்னு எதுவுமே இல்லாமல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாகவோ மார்க்கெட் ரிசர்ச் மூலியமாகவோ ப்ராடக்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட நம்ம சேர்ப்போம். அது வந்து சென்ட்ரலைஸ்டு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் ஏரியாவிலேருந்து லொக்காலிட்டியிலேருந்து அது வந்து ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். டீசென்ட்ரலைஸ்டுன்றது வந்து த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் பை ரிசர்ச் கம்பெனி, சேல்ஸ் ரெப்ஸ் இவங்க மூலயமா நம்ம வந்து ப்ராடக்டை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம். Then on the basis of commodities of goods, there are three. On the basis of nature of commodity, product market, where particular product is bought and sold. Example, agri sold in agri market. ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் வாங்கி விற்கிற இடம் பேர் தானே சொல்லுவோம் ப்ராடக்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் ஒரு இடத்துல வாங்கி விற்கிறோன்னா அந்த மார்க்கெட் பேர் என்னன்னு சொல்லுவோம்? ப்ராடக்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் மட்டும் தான் வாங்கி விற்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாக் மார்க்கெட், வேர் வி வில் பி செல்லிங் bonds and securities are bought and sold. Already we have read in stock market in the 8th lesson. And the next one is bullion market, where the silver or gold bought and sold. In this market, metallical trading takes place. Only gold and silver will be bought and sold. That place is called as bullion market. Then on the base of economics, there are two, perfect and imperfect. Perfect means innumerable sellers, price takers. Okay, perfectனா நம்பர் அன்கவுண்டபிளாக இருக்கும். செல்லர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, ப்ரைஸை வந்து டேக் பண்ணிக்குவாங்க. இம்பர்ஃபெக்டில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. மோனோபொலிஸ்டிக் காம்படிஷன் அண்ட் ஒலிகோபொலி. மோனோபொலின்றது ஒன் செல்லர் ப்ரைஸ் மேக்கர், ஒருத்தர் தான் செல்லராக இருப்பார், அவர் தான் ப்ரைஸ் மேக்கராக இருப்பார். மோனோபொலிஸ்டிக் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா மெனி செல்லர்ஸ் இருப்பாங்க, ப்ரைஸ் மேக்கர்ஸாக இருப்பாங்க. ஒலிகோபொலியில் பார்த்தீங்கன்னா ஃபியூ செல்லர்ஸ் தான் இருப்பாங்க, ப்ரைஸ் மேக்கர்ஸாக இருப்பாங்க. ஓகே, மோனோபொலினா ஒன் செல்லர், மோனோபொலிஸ்டிக்னா மெனி செல்லர்ஸ் அண்ட் ஒலிகோபொலி மீன்ஸ் ஃபியூ செல்லர்ஸ். The next one is perfect market. Under perfect market, there are
many. Homogeneous product, free entry and exit, perfect knowledge of price and technology, no transportation cost, no artificial restrictions, and large buyers and sellers. And under the perfect market, a market is said to be perfect market. It satisfies the following condition. They have given some conditions also. Large number of buyers and sellers are there. There will be many number of buyers and sellers. And price should be uniform throughout the market. எல்லா மார்க்கெட்லேயுமே ப்ரைஸஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கணும். அண்ட் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஹேவ் அ பர்ஃபெக்ட் நாலேஜ் ஆஃப் த மார்க்கெட். அவங்களுக்கு அந்த மார்க்கெட்டை பற்றி பர்ஃபெக்டான நாலேஜ் இருக்கணும். தென் கூட்ஸ் கேன் பி மூவ்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணும். த goods are identical or homogeneous. It should be remembered that such type of market are rarely found. இந்த எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் என்னன்னு சொல்ல முடியும், இதை வந்து நம்ம பர்ஃபெக்ட் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட், ப்ராடக்ட் ஆர் சிமிலர் பட் நாட் ஐடென்டிக்கல். ஓகே, எல்லாமே சிமிலராக இருக்கும், ஆனால் ஐடென்டிக்கலாக இருக்காது. அண்ட் ப்ரைஸ் ஆர் நாட் யூனிஃபார்ம். பர்ஃபெக்ட்லி யூனிஃபார்மாக இருக்கும், இங்கே யூனிஃபார்மாக இருக்காது. அண்ட் தெர் இஸ் அ லேக் ஆஃப் கம்யூனிகேஷனுமே இங்கே வந்து லேகிங்காகவே இருக்கும். தேர் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த மூமெண்ட் ஆஃப் குட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு சில குட்ஸ்லாம் நம்மளால் எல்லா இடத்துக்குமே கொண்டு போக முடியாது. இட் இஸ் கால்ட் அஸ் இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட். பர்ஃபெக்ட் மார்க்கெட்னால் எல்லாமே ப்ராப்பராக சட்டப்பூர்வமாக எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் பர்ஃபெக்ட் மார்க்கெட். இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட் மீன்ஸ் இஃப் தீஸ் கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட், தட் இஸ் கால்ட் அஸ் இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட். Types of imperfect market: monopolistic market, oligopoly market, monopoly market and monopoly market. ஓகே, மோனோபோலிஸ்டிக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மெனி செல்லர்ஸ் இருப்பாங்க. அந்த ப்ராடக்ட் டிகிரி ஆஃப் ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி இருக்குன்னா, டிஃப்ரென்ஷியேட்டட் டு செல் அட் ஹையர் ப்ரைஸ். அவங்களோட குறிக்கோள் என்னவாக இருக்கும், ப்ராடக்டை வந்து ஹையஸ்ட் காஸ்ட்டில் விற்கணும் அப்படின்னு இருக்கும். Barriers to entry will be low and pricing power of the firm will be somehow, and non-price competition, advertising and marketing strategy. இந்த மாதிரி தான் அவங்க வந்து போவாங்க. தென் ஒலிகோபொலி மார்க்கெட், ஃபியூ பிக் கம்பெனிஸ், கொஞ்சம் பெரிய கம்பெனி தான் வந்து இந்த மார்க்கெட்டில் போவாங்க. சேம் டைப் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் barriers are high, some pricing power and advertising and different products. Monopoly market, only one product will be sold by them and unique products one will be there, that will be unique, சேமாகவே இருக்கும். and the barriers will be very high and considerably it will be pricing power will be ப்ரைஸ் எப்படி இருக்கும், கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்வர்டைஸிங் மூலயமா கொடுப்பாங்க. அண்ட் மோனோசோனி மார்க்கெட், சிங்கிள் பையர் அண்ட் மெனி செல்லர். ஒரு பையர் தான் இருப்பாங்க, நிறைய விற்பனையாளர் வந்து இருப்பாங்க. பையர் அண்ட் செல்லர் ஆஃப் யூனிக் ப்ராடக்ட், ஒரே மாதிரியான ப்ராடக்டாக தான் இருக்கும். இங்கேயும் பேரியர் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். ப்ரைஸ் டிசைடட் பை த பையர்ஸ் தான் வந்து ப்ரைஸை டிசைட் பண்ணுவாங்க. நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ் ஃபார் பெட்டர் பை ப்ரைஸ். Then on the base of transportation there are two, spot market and future market. Spot marketனா என்னது, இமீடியட்டாக நம்மளோட கூட்ஸை விற்று நம்ம வந்து கேஷாக மாற்றிடுவோம். தட் இஸ் கால்ட் அ ஸ்பாட் மார்க்கெட். ஓகே, இன் சச் மார்க்கெட்ஸ் கூட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஃபிசிக்கல் டெலிவரி ஆஃப் அ கூட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இமீடியட்டாக கேஷ் பே பண்ணி நம்ம என்ன பண்ணணும், கூட்ஸாக டெலிவர் பண்ணிவிடுவோம். ஃபியூச்சர் மார்க்கெட் மீன்ஸ் இன் சச் மார்க்கெட்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் மேட் ஓவர் த ப்ரைஸ் ஃபார் ஃபியூச்சர் டெலிவரி. த டீலிங் செட்டில்மெண்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆன் டிஃப்ரெண்ட் டேட்ஸ். ஓகே, ஃபியூச்சருக்காக வந்து இப்போயே என்ன பண்ணுவாங்க, ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் அவங்க என்டர் ஆகிருப்பாங்க, அந்த கான்ட்ராக்டில் என்டர் ஆகிருப்பாங்க. ஃபியூச்சர் டெலிவரிக்காக இப்போவே அவங்க வந்து பணம் கட்டியிருப்பாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் ஃபியூச்சர் மார்க்கெட். ஆன் த பேசிஸ் ஆஃப் ரெகுலேஷன், these types of market which are organized, controlled and regulated by the statutory measures, stock exchange of Mumbai, Chennai, Kolkata, etc. regulated marketனா என்னது, only organized and controlled பண்ணுறது மட்டும்தான். okay, organized controlling market will be takes place here, like stock exchange. okay, Mumbai stock exchange, Kolkata stock exchange and Chennai stock exchange. On the base of regulation only regulated markets will be there. Unregulated market, a market which is not regulated by statutory measures is called unregulated market. statutory measure இல்லாமல் எந்த மார்க்கெட்னா இருக்குன்னா அது என்னன்னு சொல்லுவோம், நம்ம unregulated market சொல்லுவோம். there is a free market where there is no control with regard to price, quality, commission, etc.
அது வந்து ஃப்ரீ மார்க்கெட்டாக இருக்கும், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்காது. ப்ரைஸ் இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும், குவாலிட்டி இப்படி இருக்கணும், கமிஷன் இப்படி இருக்கணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது. அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை டிட்டர்மைன் த ப்ரைஸ் ஆஃப் த குட்ஸ். இப்போ சப்ளையும் டிமாண்ட் பண்ணி அதை வச்சு மட்டும்தான் கூட்ஸோட ப்ரைஸை நம்மளால் நிர்ணயிக்க முடியும். On the basis of time. Okay, there are 4 types. Very short. Supply of goods is limited, cannot increase supply. Demand determines price such as commodities. ரொம்ப ஷார்ட், ஓகேவா? கூட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும், அவங்களால சப்ளை இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. அந்த டைமில் ப்ரொடியூஸ் பண்ணி அப்பயும் அவங்க வந்து கமாடிட்டிஸை விற்றுருவாங்க. ஷார்ட் பீரியட். ப்ரொடக்ஷன் கேன் பி இன்க்ரீஸ். டிமாண்ட் plays an important role in the determination. கொஞ்ச நாள் ஷார்ட் பீரியடுன்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் வரைக்கும் அந்த வந்து மார்க்கெட் இருக்கும். எப்படின்னா டிமாண்டை பொறுத்து தான் வந்து ப்ராடக்ட் வந்து விற்றுட்ருப்பாங்க. தென் லாங் பீரியட். சப்ளை கேன் பி அட்ஜஸ்ட் டு த குவான்டிட்டி டிமாண்டட். சப்ளை பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ப்ரைஸ் டிட்டர், ஆல்சோ கால் நார்மல் ப்ரைஸ். ஓகே, இங்கே லாங் பீரியட்னா எதனால் அது லாங் பீரியடாக இருக்குன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஸோ சப்ளை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ த பீரியட் வில் பி எக்ஸ்டெண்டட். அண்ட் வெரி லாங், ரொம்ப எப்போவுமே டிமாண்டு சப்ளை ரெண்டுமே வந்து மாற்றிக்கிட்டே டிமாண்ட் ஆகிட்டே இருந்ததுன்னா அப்படின்னா the process will be very long. Both demand and supply can be changed. Demand increases with the increases in taste, habits, passion, etc. and supply with the increase in ப்ரைஸஸ். ஓகே, டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து தான் என்ன இருக்குது, வெரி லாங் பீரியடாக நம்மளால் டிசைட் பண்ண முடியும். The next one is on the basis of volume of business. The first one is retail market. In retail market, the goods are purchased from producer or wholesaler and sold the customer in the small quantity is called retail market. ஓகே, நம்ம பல்காக வந்து ஹோல்சேலர்கிட்டேருந்து இல்லை ப்ரொடியூசர்கிட்டேருந்து ப்ராடக்டை வாங்கி நம்ம கஸ்டமருக்கு விற்கிற இடம் பேர் என்னன்னு சொல்லுவோம், ரீட்டெயில் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். பக்கத்தில் இருக்க மளிகை கடை இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ரீட்டெயில் மார்க்கெட்னு சொல்லுவோம். Wholesale market. In wholesale market, goods are supplied in bulk quantity to the dealers and retailers. The goods and services are not sold to the customers directly. Producer கிட்ட இருந்து ஹோல்சேலர் பல்காக வாங்கி வச்சுருப்பாங்க, அவங்க டைரெக்டாக கஸ்டமர்ஸ்க்கு செல் பண்ண மாட்டாங்க, அவங்க ரீட்டைலருக்கு தான் செல் பண்ணுவாங்க. யார் ஒருத்தர் வந்து பல்க் குவான்டிட்டியாக ப்ரொடியூசர்கிட்டேருந்து வாங்கி அதை வந்து ரீட்டைலர்கிட்ட கொடுக்குறோமோ அந்த மார்க்கெட் பேர் என்னன்னு சொல்லுவோம், ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். The next one is importance of, on the basis of importance. Okay, there are 3 types are there: primary market, secondary market, terminal market. Primary market. The primary producer of farm sell their output of products through its type of market to wholesaler or consumer. Such market can be found in villages and mostly the products arrive from villages. Primary market அப்படின்னா அடி நிலமிலிருந்து வருது. பிரைமரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபுட் கிரெயின்ஸ் வில் பி சோல்டு. ஓகே, அது மோஸ்ட்லி அந்த ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாமே எங்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜஸ் ஒன்லி. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து எங்கே கிடைக்குது, வில்லேஜஸ்லாம் இப்போ தான் கிடைக்கும். ஸோ தட் வில் பி ப்ரொடியூஸ் அண்ட் sold only in the villages. The next one is secondary market. In this market, the semi-finished goods are marketed. Here, finished goods are not sold. The commodities arrive from other markets. The dealing are commonly between wholesaler and retailer. Primary market la either they will be selling for wholesaler or directly to the customer. Okay, இங்கே செகண்டரி மார்க்கெட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு ப்ராடக்டாகவே இருக்காது, அன்ஃபினிஷ்டு ப்ராடக்டாக தான் வந்திருக்கும். அதை வந்து ஃபினிஷ்டு கூட்ஸாக மாற்றி ஹோல்சேலருக்கு விற்பாங்க. அதுதான் என்னென்னு சொல்லுவோம், செகண்டரி கூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Then terminal market. It is a central site that serves as assembly trading place for commodities in the metropolitan area. For agricultural commodities, these are used on the near major transportation hubs. இது வந்து டெர்மினல் ஏரியான்றது ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிளேஸ் மாதிரி அமைச்சு கொடுக்கறது. இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டே ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரே இடத்துல அசம்பிள் ஆகிட்டு அந்த இடத்துல எல்லா ப்ராடக்டையும் விற்கிறதுக்கு அவங்களே அமைச்சு கொடுக்குற மார்க்கெட் பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், டெர்மினல் மார்க்கெட். The next one is marketer. What is marketer? A marketer is a person who identifies a set of potential customers who should be interested in your company's offering. Okay, யாரை வந்து நம்ம மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்கிறோன்னா விளம்பரதாரர்கள் சொல்லுவோம். நம்ம கம்பெனியோட இப்போ நம்ம சில சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்லாம் இருப்பாங்களா, அவங்கள தான் என்னன்னு சொல்லுவோம் மார்க்கெட்டர். நம்மள கம்பெனியை பற்றி எல்லாருக்கும் சொல்லி நம்மளோட கம்பெனியை வந்து மேலே கொண்டு போவாங்க, இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தே ஆர் கால்ட் ஆஸ் marketer. A person identifies a set of potential. நமக்கு அவங்களுக்கு என்ன
தேவைன்றதை வந்து ஒரு பர்சன் ஐடென்டிஃபை பண்ணி அதிலேருந்து அவங்களுக்கு கம்பெனி ஆஃபர்ஸை சொல்லி அவங்கள கொண்டு வருவாங்க மார்க்கெட்டிங் மூலியமாக தான், மார்க்கெட்டர் மூலியமாக தான். ஹூ கேன் பி மார்க்கெட்டட், இதெல்லாம் வந்து மார்க்கெட் பண்ண முடியும். வாட் கேன் பி மார்க்கெட்டட், இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட் பண்ண முடியும். ப்ராடக்ட், சர்வீசஸ், பீப்புள், events, எக்ஸ்பீரியன்ஸ், பிளேஸ், ப்ராப்பர்ட்டிஸ், இன்ஃபர்மேஷன், deals, ideas, organization, etc. The first one is product or goods. Okay, manufactured goods are the main constant of the marketing endeavor in all the countries across the world. Companies or individuals market goals like consumer durables, electronic products, machineries, computers and its softwares and hardwares. Okay, goods தான் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட் பண்ண முடியும். அது என்னென்ன ப்ராடக்ட்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா லைக் டியூரபிள் குட்ஸு, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸு, மிஷினரிஸ், கம்ப்யூட்டர்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், இது எல்லாமே வந்து கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே மக்களுக்கு தேவையான பொருட்களை அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இது வந்து நம்ம வந்து மார்க்கெட்டர் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், விளம்பரம் பண்ணலாம். தென் சர்வீசஸ், not only physical goods can be marketed, even the service of many organizations can be marketed to the consumer, namely banking, insurance, finance, hospitality, tourism, professional and consultation services. அவங்களுக்கு கூட்ஸ் நேராக கொண்டு போய் கொடுக்கறது மட்டும்தான் மார்க்கெட்டரோட வேலைன்னு கிடையாது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும், அவங்களுக்கு சர்வீஸ் நம்ம ரெண்டர் பண்ணுறதும் லைக் ஃபினான்சிங், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ப்ரொஃபஷனல்ஸ், கன்சல்டேஷன்ஸ் அண்ட் டூரிசம், இதை மாதிரி அவங்களை கைட் பண்ணுற மாதிரி சர்வீஸ் பண்ணுறதும் என்னென்னு சொல்லுவோம், நம்ம மார்க்கெட் பண்ண முடியும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். The unique and varied experience pertaining to the place of a park or event can be marketed. Under this concept, for example, amusement park, theme park, mountain ரிங் எக்ஸெட்ரா. ஓகே, அவங்களுக்கு ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரியான இதையும் நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட் பண்ணலாம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஈவெண்ட்ஸ். த ஈவெண்ட் மார்க்கெட்டிங் எய்ம்ஸ் அட் த ப்ரொமோட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ், ஷோஸ், எக்ஸிபிஷன்ஸ், ஃபேர்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் லைக் வேர்ல்டு கப் அண்ட் ஒலிம்பிக்ஸ், T20, எக்ஸெட்ரா. They are saying they will be conducting some events and that can be also marketed. எக்ஸிபிஷன் வைக்கிறது மூலமா ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாங்க, மார்க்கெட் பண்ண செய்வாங்க. தென் வேர்ல்டு கப் மேட்சஸ்லாம் வைக்கும் போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா அந்த ப்ராடக்ட் அவங்க அந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுவாங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பர்சன். The marketing of goods and services through celebrities in successful formula for creating the brand relationship with the consumers. The endorsement of the brand of a company can be carried down by the cinema stars, sports stars, musicians, eminent personalities. ஒரு சில பர்சன் மூலயமா, இப்போ பூஸ்ட்டை வந்து நம்ம எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு பர்சன் மூலயமா அவங்க என்ன பண்ணுவாங்க, தட் இஸ் மை சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பர்சன், ஒரு ஃபேமஸ் பர்சனை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பிளேசஸ். அண்டர் பிளேஸ் மார்க்கெட்டிங், tourist business prospects, new residents and land are appealed to visit the particular geography by promoting special characteristics of place, infrastructure facilities, amusement, climatic conditions, entertaining cultures, etc. And the next one is properties. Properties includes both real property and financial property which involve the transfer of ownership or sale of purchase or same. For example, constructed house, land, plot, building, shares, debentures, mutual fund, etc. Properties இப்போ ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க லேண்டு, பில்டிங் இதெல்லாமே என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டர் மூலமா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ். An organization can be marketed itself in order to build an image by sponsoring events, adoption of village, donations of charitable causes, corporate social responsibilities activities. ஆர்கனைசேஷன் மூலயமா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ஸ் அவங்களே கண்டக்ட் பண்ணுவாங்க. எதுக்காகனா அவங்களோட ஆர்கனைசேஷன் வந்து கண்டக்ட் பண்ணும்போது நிறைய டைம் அவங்களை அட்வர்டைஸ் பண்ணும்போது அவங்க அதில் ஃபேமஸ் ஆகலான்றதுக்காக ஆர்கனைசேஷன் மூலயமா அவங்க மார்க்கெட் பண்ணுவாங்க. தென் இன்ஃபர்மேஷன் இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் ப்ராடக்ட் தட் கேன் பி மார்க்கெட்டட் டுடே. த டேட்டா collected by an organization can be used as a product for this purpose. For example, information collected by a libraries, research agencies, educational institution, book publisher, broadcasting companies, internet, etc. ஸோ மார்க்கெட் மூலியமா வேல்யூபிள் ப்ராடக்ட்டையுமே என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் மூலியமா இன்றைக்கி என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படின்ற ஆர்கனைசேஷன் மூலிமா எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்க வந்து மக்கள் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த லாஸ்ட் ஒன் இஸ் ஐடியாஸ். An idea may be change the world. Innovative and attractive ideas are desirable products for the market to sell. Social media marketing thrives on new ideas in consigned manner. Okay,
ஐடியாஸ் புதுசாக இன்னோவேட்டிவ் பண்ணுறது மூலயமா மார்க்கெட்டிங்கில் நிறைய இன்னோவேஷன்ஸ் வர்றது மூலயமா வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கலாம் மார்க்கெட்டிங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் த திங் வாட் கேன் பி மார்க்கெட்டட். The next one is role of a marketer. There are 4 types of role: instigator, innovator, integrator and implementer. Instigator. An instigator marketer keenly watches the development taking place in the market and identify the marketing opportunities emerging in the ever-changing market. She puts in the place appropriate marketing mix to capitalize the opportunity. In such a case, marketing plays an instigator and leads a business towards a new direction. Okay, instigator அப்படின்னா தூண்டு விடுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ப்ரைஸ், ப்ராடக்ட், ப்ரொமோஷன், பீப்புள், இதுதான் வந்து மார்க்கெட்டிங் மிக்ஸ். ஓகே, 4 P's அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ், ப்ராடக்ட், ப்ரொமோஷன் அண்ட் பீப்புள். இது எல்லாத்தையுமே வந்து டெவலப் பண்ணி அந்த மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்து எவர் சேஞ்சிங் மார்க்கெட்டாக அதை வந்து அமைச்சு கொடுப்பாங்க. தே ஆர் கால்ட் அஸ் இன்ஸ்டிகேட்டர். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்னோவேட்டர். நியூவாக இன்னோவேஷன்ஸ் பண்ணுறது. ஓகே, மார்க்கெட்டர் சீக்ஸ் டு பி டிஸ்டிங்விஷ் இஸ் ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸ் பை ஆடிங் ட்ரெடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் or functionalities to existing product, modifying the product's pricing structure, introducing new delivery pattern, creating new business models, introducing change in production process, so on. ஆல்ரெடி இருக்கிற மெத்தட்ஸை வந்து இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி கொடுத்துருப்போம், ப்ராடக்ட்ஸை ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், பேட்டர்ன் வேறு மாதிரி இருந்திருக்கும், மாடல்ஸ் வேறு மாதிரி இருந்திருக்கும். அதை வந்து புது விதமாக இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சோப்பே இருக்குன்னா அதை வந்து நார்மலாக இல்லாமல் அது ஒரு ஷேப் மூலயமாவோ ஒரு அட்ராக்டிவ் மாடல்ஸ் மூலயமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. தே ஆர் கால்ட் அஸ் இன்னோவேட்டர்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டிகிரேட்டர். இன்டிகிரேட்டர் மீன்ஸ் ஒருங்கிணைப்பாளர். மார்க்கெட்டர் பிளேஸ் a role of integrator in the sense that he collects feedback or vital inputs from the channel members and consumers and provides product, services, solutions to the customers, consumer by coordinating multiple functions of organization. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா மக்கள்கிட்டையும் கஸ்டமர்ஸ்கிட்டையுமே போயிட்டு ஃபீட்பேக் கேட்டு அதன் மூலயமா எதனா சேஞ்சஸ் நம்ம கொண்டு வந்து அதில் டெவலப் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. தென் இம்ப்ளிமெண்டர். அதை அவங்க கொண்டு வந்த அந்த ப்ராப்ளமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. தே ஆர் கால்ட் அஸ் இம்ப்ளிமெண்டர். Marketer plays a role of implementer when she actually converts marketing opportunities into marketable product with the help of several functional teams put in place in the organization. அவங்க கொண்டு வந்து அந்த ப்ராப்ளமை வந்து கன்வெர்ட் பண்ணி ஆக்சுவல் மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராடக்டை விற்கிறதுக்காக எல்லா ப்ராசஸுமே பண்ணுவாங்க. தே ஆர் கால்ட் அஸ் இம்ப்ளிமெண்டர். தேங்க்யூ.